இங்க பாரு, ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது ஆட்டோ ஓட்டு வரா. அதானே, நிறுத்துப்பா. ஐயா, திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக்னு சொன்னா எப்படியா? எங்க அம்மா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அப்புறமா ஸ்ட்ரைக் பண்ணுங்க ஐயா. சாரி சார், உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. புதுசா வந்திருக்க டிஎஸ்பி மாவுக்கு தெரியலையே. ஐயா, டிஎஸ்பிக்கும் இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக்குக்கும் என்னையா சம்பந்தம்? எங்க ஸ்டாண்ட்ல இருக்க டிரைவரை பிடிச்சி டிஎஸ்பி அம்மா உள்ள வச்சுட்டாங்க, அதனால ஸ்ட்ரைக்கு. மிஸ்டர், அவன் தப்பு செஞ்சதுனாலதான் அவனை நான் உள்ள போட்டேன். மரியாதையா ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வாபஸ் வாங்க முடியாதுங்க. எங்க தலைவர் சொன்னாதான் வாபஸ் வாங்க முடியும். ஓகே, நீங்க உங்க அம்மாவை ஜீப்ல உட்கார வைங்க, நான் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுறேன். தேங்க்யூ மேடம். ஆமா, வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க அம்மாவை சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அவங்க உயிரை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுல என்னங்க இருக்கு? நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயம் பண்றேன். வரேங்க. சரிங்க மேடம். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், பாண்டியனை, பாண்டியனை, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், பாண்டியனை, போலீஸ் அராஜகம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடத்துறதும் நீங்க எல்லாரும் இங்க வந்து கோஷம் போடுறதும் எதுக்காக செய்யறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்றீங்களா? எங்க ஸ்டாண்ட் டிரைவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க, அதுக்காக தான். கரெக்ட். அது ஏன் உங்களையெல்லாம் விட்டுட்டு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண? தப்பு செஞ்சதுனாலதான். அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டா? ஆட்டோல தனியா வர்ற பொண்ணை கடத்திட்டு போய் விபச்சார விடுதியில வித்திருக்கான். அது மட்டும் இல்ல, காலையில நான் ஊர்ல இருந்து வந்தப்ப உங்க ஸ்டாண்ட்ல அவன் ஆட்டோல தான் ஏறினேன். என்கிட்டயே அட்ரஸ் கேட்டான். 4-5 பார்ட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரி எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறதுனாலதான் ஆட்டோ டிரைவர்ஸ்னாலே பொதுமக்கள் மத்தியில ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க செஞ்ச ஸ்ட்ரைக்னால எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்க தெரியுமா? இதனால உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். தப்பு செய்யறவங்களை தண்டிச்சாதான் உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பாதிக்காம இருக்க முடியும். இனிமேலாவது எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக இல்லாம ஏன் எதுக்குன்னு நீங்களே யோசிச்சு முடிவு செய்யுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்களை தவறா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. போயிட்டு வாங்க. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா, இதை நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, சரி. இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய், வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான். என்னங்க? ஏய், உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகாய் பரம்பரை. உங்க பரம்பரையை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய், எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையலுமா? ஏண்டி, உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா?
உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு எங்கடி? அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது, வாங்க. என்னது எனக்கு பிரண்ட போதுமா? வாங்கண்ணா. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற முக்கியமான குற்றவாளிங்க. ஏன் மிஸ்டர் ராஜன், இவங்கள யாருமே உங்ககிட்ட சிக்கலையா? நோ மேடம். இவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சியாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல. சாரி, பலமுறை முயற்சி பண்ணியும் யாரும் எனக்கு கிடைக்கல. சோ இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற யாரையுமே நீங்க இன்னைக்கு வரைக்கும் நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல, கரெக்ட்? ஓகே, நீங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் குருவம்மாவை அனுப்புங்க. எஸ் மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ், இது இவன் பெரிய கிரிமினல் மேடம். போதைப் பொருளை கடத்தி இந்த ஏரியாவையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு எம்ஆர். எம்ஆர் அந்த பிரவுன் சுகர் கடத்திக்கிட்டு இருக்கிற கும்பலோட தலைவன் மேடம். இந்த போட்டோல இருக்கிறவன் எம்ஆர் கூட்டத்துல இருந்தவன். அவன் வீட்ல ஒரு முறை எம்ஆர் கடத்தல் பொருட்களை பதுக்கி வச்சிருந்தான். அது அவன் மனைவிக்கு பிடிக்காம கடத்தல் பொருட்களை போலீஸ்ல ஒப்படைக்க முயற்சி பண்ணப்போ இந்த விஷயம் எப்படியோ எம்ஆருக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என் கடத்தல் பொருள்லாம் உன் வீட்டுல வச்சிருப்பேன். நேத்து வந்து உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே போலீஸ்ல காட்டி கொடுக்க பாத்தியே, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீயே சொல்லு கண்ணு. ஐயா, என் புருஷனை விட்டுடுங்கய்யா, ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா, தாலி பிச்சை கொடுங்கய்யா. ஏண்டி இப்ப இருக்கிற புத்தி உன் புருஷனுக்கு முந்தான விரிச்சு அவனை எனக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டியே, அப்ப இருந்திருக்குண்டி கழுத. தப்புதான்யா, இந்த பாவி சிறுக்கி அவரை மனசை மாத்தி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன். என்ன எதுனாலும் தண்ணுங்கய்யா, அவங்க 2 பேரும் விட்டுடுங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க சென்டிமெண்டே சென்டிமெண்ட். அவனை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் சுமங்கலியா போனன்னு சொல்றியே, இது உன் புருஷனுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஐயா, இதோ வந்துட்டேன் கண்ணு. இது நாள் வரைக்கும் உங்களுக்காக என் உயிரியை கொடுத்து எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கேன். வாஸ்தவம் தான் கண்ணு. அதை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து என் பொண்டாட்டியும் குழந்தையும் தயவு செய்து விட்டுடுங்க. என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கீங்க. அப்பாடா சாமியோ, அவ என்னடா நான் உனக்கு முன்னால போனுங்கறா, நீ என்னடானா அவளுக்கு முன்னால போனுங்கற. 2 பேர்ல யாரு முன்னால போறதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. இல்லன்னா 2 பேரையும் சேர்த்து அனுப்ப வேண்டிய நிலைமை எனக்கு வந்துரும். என் மேல வருத்தப்படாதப்பா, நல்லா யோசிச்சு முடிவெடு கண்ணு. ஆப்பிள் சாப்பிடுமா? அங்கிள் அங்கிள், எங்க அப்பா அம்மா விட்டுருங்க அங்கிள், என்ன மட்டும் தட்டிச்சிருங்க அங்கிள். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி 3 பேருக்கும் ஒரே சென்டிமெண்ட். அப்படா இதுக்கு மேல விட்டா சென்டிமெண்ட்லயே போட நான் அசத்துருவீங்க கண்ணு. வாமா கண்ணு, வா 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 வா, வந்துரு 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 வந்துரு. எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கெத்து. இவங்க கஸ்டம்ஸ் கலெக்டர் லதாஸ்வரி இல்ல? எஸ் மேடம். இவங்க கொலைக்கு எம்ஆருக்கு என்ன சம்பந்தம்? எம்ஆரோட கடத்தல் சரக்க அந்த அம்மா புடிச்சு வச்சிருந்தாங்க. அவனுடைய செல்வாக்க பயன்படுத்தி கடத்தல் பொருட்களை பல வகையில மீட்க முயற்சி பண்ணான். ஒண்ணு நடக்கல. கடைசியா ஒரு நாள் நேரடியாவே அந்த அம்மா வீட்டுக்கு அவன் போனான். உங்களுக்கு யார் சார் வேணும்? அம்மா இருக்காங்களா? நீங்க யார் சார்? முதல்ல அது சொல்லுங்க. கலெக்டர் அம்மா இருக்காங்களா? ஏன் சார் நீங்க யாருன்னு கேக்குறேன்ல. அடைச்சி உன்னை பார்க்கலையா? இவனை புடிச்சு கட்டுங்கடா. சரிங்க பாஸ். என்னங்க, யாருங்க இந்த நேரத்துல? என்ன தவிர இந்த நேரத்துல வேற யாருமா இங்க வர முடியும்? யாருனே? நீ எதுக்கு இங்க வந்த? நானா உன் வயித்துல இருக்கிற பொண்ணுக்கும் என் பையனுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். 40 லட்சம் ரூபாய் பிரவுன் சுகரை புடிச்சு உன் கஸ்டடியில வச்சிருக்கிற. என் சரக்க வாங்கறதுக்கு நான் வராம உங்க அப்ப நான் வருவான்? பிரவுன் சுகர்ங்கிற போதை பொருளால இந்த இளைஞர் சமுதாயத்தையே நாசமாக்குற அந்த கொலகார பாவி எம்ஆர் நீதானா? அடடே, என் ஜாதகமே கலெக்டர் அம்மா கையில இருக்குது. சரி, நேரடியா வரேன். என் சரக்கு 40 லட்சம் ரூபாய் பிரவுன் சுகர் உங்க கஸ்டடியில இருக்கு. அதை நீங்க எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. சும்மா வேணாம், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கிங்க. எப்பவும் வீடு தேடி வரலட்சுமிய வானான்னு சொல்லாத கண்ணு, எடுத்துக்குமா. உயிரே போனாலும்
சட்டத்துக்கு புறம்பா நான் ஒரு நாள் நடக்க மாட்டேன். பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு முதல்ல வெளியில போ. கொட்டிட்ட. ரொம்ப சிரமப்பட போற. இந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியல. இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? பரவாயில்ல, இப்போ இந்த பணத்தை பொறுக்கி என் பாக்ஸ்ல போட்டுடுமா? நோ, முடியாது. புள்ளத்தாச்சியா இருக்க, குனிஞ்சு எடுத்தா உனக்கும் நல்லது. என்ன குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். வெளிய போடா பொறுக்கி நாயே. Damn it. இந்த மாதிரி அயோக்கியங்களை இன்னும் நம்ம நாட்டுல நடமாட விட்டுட்டு இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப கேவலம். கரெக்ட் மேடம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ ஆபீசர்ஸ் முயற்சி பண்ணியும் எம்ஆர் எங்க இருக்கானே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சமீபத்துல மெட்ராஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் தான் ரொம்ப ஆர்வமா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காரு. இப்ப அதான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இன்னையில இருந்து அந்த எம்ஆரோட கும்பலை பிடிக்கிறதுக்கு நாம தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். எஸ் மேடம். ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீ தான்ப்பா காப்பாத்தணும். நெல்லு, அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா, அது இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்குங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல. வீலுக்கு அடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில 2 வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பான்னு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா கோம்மா? இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஐயா, ஐயா. ஹை சுப்பிரமணி, வாயா சுப்பிரமணி. ஐயா இருக்காரா? ஐயா இருக்கட்டும் மச்சான். நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யோ நில்லு. நான் ஒண்ணும் உன்னை பார்க்க வரல, ஐயாவை தான் பார்க்க வந்தேன். ஏன் ஐயாவை தான் பார்க்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? யோ நில்லையா.
யோ நில்லையாண்ணா யோ ஏயா இப்படி பயப்படுற சுத்த பயந்தாங்கொழியா இருக்கியே ச்சே ஒன்ன போய் காதலிக்கிறேன் பாரு அவன் ஊர்ல பண்ணையார் பொண்ணு கண்ணடிக்க மாட்டாளான்னு ஜொல்ல விட்டுட்டு அலையறானுங்க நீ என்னடானா சுத்த சாய்வமா இருக்கியா விடுஜயா யாரோ பார்த்தா தப்பா நினைப்பாங்க ப்ளீஸ் விடுஜயா விடு அட பாவி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியே சரி சரி கண்ணு தர பாரு சின்ன குழந்தை மாதிரி வேர்த்திருக்கு பாரு ஜெயா விட்டு ஜெயா நான் போயிட்டு அப்புறமா வரேன் யோ உன்னை இப்ப என்ன பண்ணாங்க போயா ச்சே இவெல்லாம் ஒரு ஆம்பளை ஐயோ அப்பா ஐயா வணக்கம் ஐயா சுப்பிரமணி காலேஜ் பணம் கட்டம் இல்ல ஜெயாட்ட கொடுத்து அனுப்புறேன் அரே பாய் நம்மள்கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுக்காம ஏமாத்த பாக்குறே வெறும் ஆடியோ கேசட்டை மட்டும் கொடுத்துருக்கு எங்க உங்க பாஸ் முறையா பிசினஸ் பண்ணி பொழைக்க கத்துக்கோங்க இப்படி எங்களை ஏமாத்தி பணம் புடுங்காதீங்க நிறுத்தியா யாரையா ஏமாத்த பாக்குறது பண்றது கடத்தல் தொழிலா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை நாணயம் இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த எம்ஆர் அவசரப்படுற வழிய உனக்கு அறிவு இருக்கா டேய் கேசட் ஆடுறா இந்தாயா अरे मद्रास वाला बहुत ही अच्छा मूले நமக்கு ஏது மூலே உங்களுக்கு இருந்தா தானேயா சரக்கு எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க டேய் வியாபாரம் நம்ம ஏரியால எப்படி நடக்குது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஐயா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கையில புஸ்தகம் கொண்டு போறதுக்கு பதிலா நம்ம சரக்கெல்லாம் கொண்டு போறாங்க உலகமே வேக்கிற அளவுக்கு நம்ம பிசினஸ் கொடி கட்டி பறக்கணும்டா நிச்சயமா நடக்கும் ஐயா அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சௌக்கியமா ஏதோ இருக்கம்பா ஓசி பிசா கேசட் கொடுங்க நான் அப்புறம் வரேன் என் சாம்ராஜ்யத்துல எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிற வேண்டானா நாம வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியா வாழணும் செத்தாலும் ஒரே மாதிரியா சாவணும் எல்லாரும் சாப்பிடுங்கடா இது என்ன ரிமோட் கண்ட்ரோல் பாம் இது ரிமோட் கண்ட்ரோல் பாம் போன் நம்பர் என்ன 3 போன் நம்பர் 6 முதலாளி குட் இது என்ன தெரியுமா ரிமோட் கண்ட்ரோல் பாம் அப்ப இது என்ன பாம வெடிக்க வைக்கிற ரிமோட் கண்ட்ரோல் என் நம்பர் என்ன தெரியுமா தெரியாது அது ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் சரி இது என்ன தெரியுமா அழகான பொம்மை அருமையான பொம்மை லட்சணமான பொம்மை அங்க கொண்டு வை உன் நம்பர் என்ன 6 உங்க எல்லாரோட நம்பரும் என் கையில எனக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல இருக்கிற குண்டை வெளியே போடலான்னு புத்திசாலித்தனமா நினைக்கலாம் ஆனா இது காமிச்சு கொடுத்துரும் எனக்கு துரோகம் செய்ய நினைச்சா அந்த பொம்மைக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கெல்லாம் அநேகமா இதுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்